அன்னைக்கு ஈவேரா அப்படி பேசினார். கீழ்வன் மேல என்ன நிலைப்பாட்டு எடுத்தாரு? எதுக்கு இஸ்லாமிய மக்களை வசதி பண்ணாரு? இவ்வளவு தூற்றான் கேட்கிற தொலைக்காட்சி வாரத்தில் கேட்கிறப்ப இந்த பக்கம் ஐயா தியாகு, இந்த பக்கம் சுகுணாதிவாகர் ஒரு கட்டம் வரைக்கும் நல்லா உருட்டிட்டு வந்தாங்க. ஒரு கடத்துல எடுத்து நீட்டினவன ரெண்டு பேரும் அமைதி ஆயிட்டாங்க. பதில் இல்ல. ஏன்னா பெரியார் ஈவேரா இப்படிதான் பேசி வச்சிருக்காங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியல. நம்ம எடுத்து போடுறப்ப இந்த கிழமை எவ்வளவு தாண்டா பேசி வச்சிருக்கேன், புதுசு புதுசா வருது அப்படின்னு. இதுல ஐயா தியாகு சொல்றாங்க, அந்த பாரதிய நிகழ்வுல பேசுறப்ப அண்ணன் சொன்னாங்க, நான் பாரதிய பேச வந்து பாகிஸ்தானுக்கு கூட போவேன். அப்ப பாகிஸ்தான் சொல்லக்கூடாது, இதுவே சங்கிகளின் குரல். அப்ப பாகிஸ்தானுக்கு போங்கன்னு இஸ்லாமியர்கள் சொன்னாரு ஈவேரா. அது யார் குரல்? பாரதிய வந்து நாம் தமிழர் கட்சியா முதல்ல பேசுதா? தமிழ்நாட்டில் பாரதி யாருமே கொண்டாடலையா? இடதுசாரி இயக்கம் கொண்டாடுது, ஜீவா கொண்டாடினாரு. இதே திமுக கூட பாரதியை மறுக்கல. அப்ப இவ்வளவு காலமா பாரதியை பேசுறப்ப ஏன் உனக்கு வடிக்கல? நாம் தமிழர் கட்சி பாரதிய பேசணும். பாரதி ஒரு சங்கி சொல்றவன் ஒரு சொங்கி. உனக்கு துணிவு இருக்கா? நீ யாரு? அல்லக்கைகள் அறிவாலத்தை போற எலும்பு தொண்டுக்கு வாழாட்டல. ஸ்டாலின் சொல்றா பாரதியார நான் மறுக்கன்னு சொல்றா. பாரதி நாங்க ஏற்க மாட்டோம். சரி, பாரதி ஏற்க மாட்டேன். இந்த ஈவேரா இருக்கார்ல உங்க பெரியாரு, அந்த பெரியார் ராஜாஜி ஏற்றா தெரியுமா? கடைசி வரை கொள்கையில வலுவாது இருந்த கொள்கைவாதி ராஜாஜி சொன்னவர் ஈவேரா. தனக்கு கொடுக்கப்பட்ட பெரியார் பட்டத்தை ராஜாஜிக்கு கொடுத்து ராஜாஜி ஒரு பெரியார் சொன்னவர் ஈவேரா. அதுக்கு என்ன பதில் இருக்கு? ஒண்ணும் இல்ல. அப்பட்டமான ஒரு சந்தர்ப்பவாதி, தன்மை முடிப்புவாதி ஈவேரா. அவர் வாழ்ந்த காலத்துல யூடியூப் இல்ல, அவர் வாழ்ந்த காலத்துல சமூக வலைதளங்கள் இல்ல, தப்பிச்சிட்டாரு. இன்னைக்கு எதுக்கு மூடி வைக்கிறாங்க? நான் வந்து இந்த பாஜக பீட்டின் புத்தகம் எழுதுறப்ப சில செய்திகள் தேவைப்பட்டுச்சு. நான் பெரியார் தளத்துக்கு போயிட்டேன். போய் அங்க நூலகம் முடிச்சு நூலகம் இருக்கிறப்ப அந்த பழைய விடுதலை தாள்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். கட்சிக்காரங்க சொன்னா கொடுப்பாங்க. எந்த கட்சி அப்படின்னு கேட்டேன். அந்த கட்சி நாங்க. அப்ப கதைக்கு ஆகாதுன்னு வந்துட்டேன். அப்படி முழுக்க மறைச்சு வைக்கிறாங்க, ஒளிச்சு வைக்கிறாங்க. பெரியார் வந்து மக்களுக்கான தலைவர். நான் தம்பி சொன்னது போல எழுத்த நாட்டுடைமை ஆக்கு, பொதுவுல வை, அலசி ஆராய்வோம், பகுப்பாய்வு செய்வோம். அப்ப செய்வோம். வச்ச தப்பா டான்ஸ் ஆடிடும். அவன் கடைசி வரைக்கும் வைக்க மாட்டான்.